வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதல்ல குட் பேட் அக்லி. ஸோ குட் பேட் அக்லி படத்தில் இருந்து வெளிவந்த சாங்ஸ் எல்லாமே வந்து பயங்கர வைபாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஹைப்பை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏப்ரல் 3ஆம் தேதி குட் பேட் அக்லி படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. படத்துக்கு இன்னும் 9 நாட்களே இருக்கிற நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் படத்தின் மேலே இருக்கிற எதிர்பார்ப்பை தூண்டும் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இந்த ட்ரெய்லர் எப்படி ஒரு மாசான அப்டேட் தான் நமக்கு இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஜனநாயகன். ஸோ ஜனநாயகன் படத்தின் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இந்த படத்துடைய அப்டேட்டை இன்னும் 2 நாட்களுக்குள்ள வந்து ரிலீஸ் பண்ண போறதா வந்து சொல்லி இருக்கிறாங்க. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கூட ரொம்ப ஸ்லோவாவே இந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனாலும் கூட இப்போ வந்து ஒரு 2 டேஸ்ல இந்த படத்துடைய ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு அப்டேட்டா இது இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, சுந்தர்சி அவங்களுடைய இயக்கத்துல நடிகர் வடிவேலு அவங்களுடைய நடிப்புல கேங்கர்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. இந்த கேங்கர்ஸ் படம் வந்து வடிவேலு அவங்களுக்கு ஒரு கம்பேக்கான ஃபிலிம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவரு மாமன்னன் போன்ற பல படங்கள்ல அவர் நடிச்சா கூட அவரை முழுக்க ஒரு காமெடியனா நம்ம வந்து நிறைய படங்கள்ல பார்க்க முடியறது இல்ல. இப்ப ரீசெண்டா வந்து ரொம்ப எமோஷனலாவே அவரை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா கேங்கர்ஸ் படம் வந்து அந்த மாதிரி இருக்காது. நீங்க ஸ்டார்டிங்ல பார்த்த வடிவேல மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லரையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் நம்ம பழைய வடிவேலை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது வடிவேலு அவர் ஏகப்பட்ட கெட்டப்பில் வந்து வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அவரை மட்டும் கொஞ்சம் யூனிக்காக காமிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சுந்தர்சி வடிவேலு அவங்களுடைய காம்போவை வந்து நம்ம ரொம்பவே பார்த்து ரசிச்சிருக்கோம். சமீபத்தில் வெளிவந்த சுந்தர்சி அவங்களுடைய மதகஜராஜா படமும் ஒரு அதிகமான ஒரு வெற்றியை பெற்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த வரிசையில் கேங்கர்ஸ் படம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தீங்களா? நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, சுதீர் சங்கர் அவங்களுடைய டிரெக்ஷனில் வடிவேலு மற்றும் பகத் ஃபாசில் அவங்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கிற படம் தான் மாரீசன். ஏற்கனவே வந்து மாமன்னன் படத்தில் நம்ம பகத் ஃபாசில் மற்றும் வடிவேலு அவங்களுடைய காம்போவை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்போம். அந்த வகையில் இந்த படத்துலையுமே 2 பேர் வந்து காம்போவாக நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய கதை என்னவா சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவியாக இருக்கும், ஒரு டிராவலிங்கை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே வந்து நம்ம மெய்யழகன் படம் வந்து பார்த்துருக்குறோம். அது ரொம்பவே ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக இது இருக்க போதா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஜூலை மாதம் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் பகத் ஃபாசில் மற்றும் வடிவேலு அவங்களுடைய காம்போவில் இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, வேர்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்களுடைய தயாரிப்பில் விஜய் சித்து மற்றும் ஹர்ஷத் கான் அவங்களுடைய நடிப்பில் படம் உருவாக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அது ரூமர்ஸா இல்லை ரியலான அப்டேட்டா அப்படின்றத வந்து விரைவில் தெரிவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே டிராகன் படத்தில் நம்ம விஜய் சித்து மற்றும் ஹர்ஷத் கான் அவங்களுடைய நடிப்புலாம் வந்து நம்ம பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்கோம். யூடியூப்ல அவங்களுடைய ஆக்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்து ரொம்ப ரசிச்சிருந்தாலும் கூட அது திரையில பார்க்கிறப்போ ஒரு வேற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மறுபடியும் காமெடியில் வந்து இவங்க ஃபுல்லாக கலக்க போகிறாங்க. அதுவும் இவங்க உருவாக்க போகிற படம் வந்து ஃபுல்லாகவே காமெடியாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் உண்மையாகவே விஜய் சேது மற்றும் ஹர்ஷத் கான் அவங்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆனால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து படத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேரை திரையிலையும் பார்க்க முடியுது. அதை தாண்டி நிறைய பேர் படம் டைரக்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் இவங்களுடைய படமும் இடம் பிடிக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சினிமாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பேசலாம். இதுவரை இணைந்து இருங்கள். இது எஃப்எஃப் டைம் ஷோ. பை ஃப்ரம் தேவிகா.